தமிழகத்தில் தொடர்ந்து அதிகரித்து வரும் பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை. திமுக ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து கொள்ளைக்காரர்கள், கொலைகாரர்கள், பாலியல் வன்கொடுமைக்காரர்கள் சுதந்திரமாக குற்றம் புரிவது வாடிக்கையாகிவிட்டது. கொலை, கற்பழிப்பு போன்ற அந்த செய்திகள் தான் தொடர்ந்து பத்திரிகைகளில், தொலைக்காட்சிகளில் வந்த வண்ணமாக இருக்கிறது. குறிப்பாக 6 வயது முதல் 60 வயது கடந்த பெண்கள் வரை என யாருக்குமே பாதுகாப்பில்லாத சூழல் உருவாகியுள்ளது. காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கும் திரு மு.க. ஸ்டாலின் இன்று வரை நடவடிக்கை எடுக்காதது ஏன் என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியே. பெண்கள் மற்றும் சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமைகளுக்கு மிக முக்கிய காரணம் கஞ்சா, போதை மாத்திரை, மெத்தபெட்டமைன் போன்ற போதைப் பொருட்களின் புழக்கமே. போதைப் பொருள் புழக்கத்திற்கு காரணம் யார் என்பது நமக்கு தெரிந்ததே. 2000 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் கடத்தலுக்கு மூளையாக செயல்பட்டதாக திரைப்பட தயாரிப்பாளரும் முன்னாள் திமுக நிர்வாகியுமான ஜாஃபர் சாதிக்கை போதைப் பொருள் தடுப்பு பிரிவு போலீசார் தேடி வருகின்றனர். தமிழகத்தில் போதைப் பொருட்கள் தாராளமாக கிடைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி இருப்பதாக தமிழக அரசின் மீது சென்னை உயர்நீதிமன்றம் குற்றம் சாட்டியுள்ளது. உயர்நீதிமன்றம் எச்சரிக்கும் அளவிற்கு தமிழக அரசு இருக்கிறதென்றால் இவர்களின் நிர்வாக திறமை எப்படிப்பட்டது என்பதை புரிந்து கொள்ளலாம். சமீப காலங்களில் ஊடகங்களில் மற்றும் நாளிதழ்களில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தினசரி செய்திகளாகிவிட்டது. அமைச்சர் அமில் மகேஷிடம் ஓட்டுநராக பணியாற்றுவதாக கூறி சிறுமி 5 பேர் கொண்ட வால்பாறை அரசு கல்லூரியிலும் மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை அளிக்கப்பட்டது. தஞ்சை அருகே இளம் பெண் பாலியல் வன்கொடுமை சம்பவம். சென்னையில் 10 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தது தொடர்பாக கடந்த 6 மாதத்துக்கு மேலாக மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக 9 மாணவிகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்த ஆசிரியர். உயிருக்கும் மானத்திற்கும் பாதுகாப்பில்லாத சூழ்நிலையில் அல்லல் பட்டு வருகிறார்கள் பெண்கள் என்பது கண்கூடாக தெரிகிறது. பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் பாலியல் வன்கொடுமைகளை தடுக்க தவறிய விடியா திமுக அரசை கண்டித்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக மகளிரணி மற்றும் இளம் பெண்கள் பாசறை சார்பில் சென்னை மாநகரில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம்.